சிவ சிவ அன்பே சிவ மரக்கட்டளையில் பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் டாக்டர் கபிலன் சார் அவர்களை குழுவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். பேசிக் மெடிடேஷன் டெக்னிக் சீசன் 4 சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கபிலன். ஏற்கனவே நம்ம பேசிக் மெடிடேஷன் ஒரு சில டெக்னிக்ஸ் பார்த்துருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு புத்திஸ்ட் மெடிடேஷன் டெக்னிக் தான். ஸோ ஏன்னா இப்போ நான் வந்து புத்திஸ்ட் மெடிடேஷன் டெக்னிக் வந்து நிறைய ட்ரெயின் ஆயிருக்கேன் அப்படின்றதுனால அது வந்து எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ப்ளஸ் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா நான் பார்க்கறது அப்படின்றது இதுதான். இந்த புத்திஸ்ட் மெடிடேஷன் டெக்னிக்ல ரொம்ப நிறைய டெக்னிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் யார் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர் காயானுபாசனா அப்படின்றது. விபாசனா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து காயானுபாசனா அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ப்ராக்டிஸ். இது நான் வந்து ஒரு புத்திஸ்ட் மாங்க் கிட்டக்க தான் நான் கத்துக்கிட்டது. ஸோ அப்போ வந்து பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ரொம்ப டீப்பான சில ப்ராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. இந்த ஒவ்வொரு டெக்னிக்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் அதை எல்லாமே கவர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அதனால அதை எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்க முடியுமோ, பேசிக்கா எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி எந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் சிம்பிளிஃபை பண்ணி இன்னைக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இது எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம். உட்காந்துட்டு தான் பண்ணணும் இல்லை, எப்படி வேணாலும் இருக்கலாம். சில பேருக்கு வந்து படுத்துட்டு பண்ணும்போது தூக்கம் வரும் அப்படின்றதுனால உட்காந்துட்டு பண்றது பெட்டர். ஸோ நீங்க எந்த ஒரு பொசிஷன்ல இருந்தாலும் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கீங்களான்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. உடல் நல்ல தளர்வு நிலையில இருக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நம்ம ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ரிலாக்ஸ்டா உட்காந்துக்கோங்க. உடல் நல்லா தளர்வா ஓய்வா இருக்கட்டும். அடுத்த ஒரு ½ ஹவருக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிடுங்க. நல்ல கம்ஃபர்டபுள் பொசிஷன் வந்ததுக்கு அப்புறமா கண்களை மூடி கவனத்தை மூச்சு கொண்டு வாங்க. மூச்சை கவனிச்சபடியே உடல் கம்ஃபர்டபுளா இருக்கான்றதையும் கவனிங்க. ஏதாவது ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் தெரிஞ்சது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கோங்க. இப்போ கவனம் மூச்சுல மட்டும் இருக்கட்டும். மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போகுது, அதை கவனிக்கிறீங்க. மூச்சு உள்ள போகும்போது அது உள்ள போகுதுன்றதை கவனிக்கிறீங்க. மூச்சு வெளியே வரும்போது அது வெளியே வருதுன்றதை கவனிக்கிறீங்க. முழு கவனமும் மூச்சுல மட்டும் இருக்கு. மூச்சு அப்படியே உங்களுடைய மூச்சு குழாய் வழியா உள்ள போய் லங்ஸ்ல இறங்குறது அப்படியே நல்லா கவனிங்க. மூச்சு உங்களுடைய நாசி வழியா உள்ள போய்
அப்படியே அந்த மூச்சுக்குழாய் வழியா அப்படியே உங்களுடைய லங்ஸுக்கு போகுது, நுரையீரல் போகிறது. கவனிங்க. அதை கவனிக்க கவனிக்க மனம் அதிலேயே தான் நிற்கும். அப்பப்போ மனம் வெளியில போயிட்டு வரதான் செய்யும். வேற ஏதாவது எண்ணங்கள் வந்துச்சுன்னா அந்த எண்ணங்கள் பின்னாடியே ஓடாம கவனத்தை மீண்டும் மூச்சுக்கே கொண்டு வாங்க. ஒவ்வொரு தடவையும் கவனம் வெளியில போகும்போதெல்லாம் அதை மீண்டும் மீண்டும் உங்களுடைய மூச்சுக்கே கொண்டு வாங்க. இப்ப உங்களுடைய முழு கவனமும் மூச்சு இயல்பா உள்ள வந்துட்டு வெளியில போகுது, அதுல மட்டும்தான் இருக்கு. மூச்சு உங்களுடைய மூக்கு வழியா அப்படியே உள்ள போய் அந்த லங்ஸ் வரைக்கும் போறத நல்லா கவனிங்க. நல்லா கவனிச்சீங்கன்னா மூச்சு உங்களுடைய மூக்குல உரசிக்கிட்டே உள்ள போயிட்டு அப்படியே உரசிக்கிட்டே வெளியில வரத கவனிக்க முடியும். உங்களுடைய மூக்குல நீங்க அந்த மூக்கு துவாரத்துல கவனம் வச்சீங்கன்னா அந்த மூச்சானது உங்களுடைய மூக்கு துவாரத்துல அப்படியே உரசிக்கிட்டே உள்ள போகும், திருப்பி உரசிக்கிட்டே வெளியில வரும். அதை நல்லா கவனிக்கலாம். ஒவ்வொரு தடவையும் வேற எண்ணங்கள் வரும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் மூச்சுக்கே கவனத்தை கொண்டு வாங்க. எண்ணங்கள் வந்துட்டு போறது இயல்பான விஷயம் தான், தப்பே இல்லை. ஆனா ஒவ்வொரு தடவையும் எண்ணங்கள் வரும்போதெல்லாம் உங்களுடைய கவனம் மூச்சிலேயே இருக்கட்டும். எண்ணங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம், அது அதனுடைய இயல்பு தான். எண்ணங்கள் வரும்போது அது பின்னாடியே போயிட வேண்டாம். எண்ணங்கள் வரும்போது அதோட சண்டை போட வேண்டாம். ஏன்னா எப்போ நீங்க எண்ணங்களோட சண்டை போட ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே நீங்க தோத்துருவீங்க. எண்ணங்கள் வரும்போது அதை ஒதுக்கவும் வேண்டாம், வரவேற்கவும் வேண்டாம், சண்டை போடவும் வேண்டாம். உங்களுடைய கவனம் மூச்சுல மட்டும் இருக்கட்டும். ஜஸ்ட் அதை இக்னோர் பண்ணிட்டு கவனத்தை மூச்சிலேயே வைங்க. எண்ணங்கள் வரும் போகும், வரும் போகும், அது பாட்டுக்கு வந்துட்டு அது பாட்டுக்கு போயிடும். அது வரும்போது ஏன் வருதுன்னு யோசிக்க வேண்டாம், வராத போது வரலையேன்னு யோசிக்க வேண்டாம். கவனம் முழுக்க மூச்சுல மட்டும் இருக்கட்டும்.
வெளியில ஏதாவது சத்தங்கள் கேட்டுச்சுன்னா கவனத்தை மீண்டும் மூச்சுக்கே கொண்டு வாங்க. ஏன்னா எல்லாராலையும் ஒரு அமைதியான இடத்துல இருக்க முடியாது. கொஞ்சம் சத்தம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா அந்த சத்தத்தை நீங்க கவனிக்கணுன்ற அவசியம் இல்லை. பாட்டுக்கு ஒரு சத்தம், அவ்வளவுதான். உங்களுடைய கவனம் மூச்சுல மட்டும் இருக்கட்டும். மூச்சு இயல்பா உள்ள வரும், இயல்பா வெளியில போகுது, அதுல கவனம் இருக்கு. எண்ணங்கள் வரும்போது உங்களுடைய கவனம் மூச்சிலேயே இருக்கட்டும். எண்ணங்கள் பின்னாடி ஓடவும் வேண்டாம், எண்ணங்களோட சண்டை போடவும் வேண்டாம். எண்ணங்களை சிந்தனைகளாக மாற்றாம இருந்தா அதுவே உங்களுக்கு கிடைத்த வெற்றி தான். தாட்ஸ் அது நார்மலா வந்துட்டு தான் இருக்கும். அதை திங்கிங்கா மாத்தாம இருங்க. ஒவ்வொரு தடவையும் தாட்ஸ் வரும்போதெல்லாம் ஃபோக்கஸ் மூச்சில் இருக்கட்டும். அதை திங்க் பண்ணிட்டு அது பின்னாடியே போக வேண்டாம். தாட்ஸ் வர்றது உங்க கண்ட்ரோல்ல இல்லை, ஆனா திங்கிங் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு. திங்கிங்கிறது நீங்க செய்யக்கூடிய ஒரு செயல். அதை செய்யாம இருந்தாலே போதும். தாட்ஸ் வர்றது தப்பு, அது பாட்டுக்கு வரும் போகும். ஆனா உங்களுடைய கவனம் மூச்சுல மட்டும் இருக்கட்டும். மூச்சை கவனிக்க கவனிக்க எண்ணங்கள் படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். எண்ணங்கள் வருதா போகுதான்றதை பத்தி எந்த கவலையும் வேண்டாம். அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போகும். உங்களுடைய கவனம் மூச்சுல மட்டும் இருக்கட்டும். இப்போ உங்களுடைய கவனத்தை உங்களுடைய முழு உடலுக்கும் கொண்டு வாங்க. உங்களுடைய முழு உடலுக்கும் உங்களுடைய கவனம் வரட்டும். நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்றத கவனிங்க. உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா, படுத்துட்டு இருக்கீங்களா, உங்களுடைய உடல் என்ன பண்ணிட்டு இருக்குன்றத கவனிங்க. உங்களுடைய கைகள் எங்க இருக்கு, உங்களுடைய கால்கள் எங்க இருக்கு, கைகள் தரையில வச்சிருக்கீங்களா, மடியில வச்சிருக்கீங்களா, இல்ல சேர்ல உட்காந்தா சேர் ஆம்ரெஸ்ட்ல வச்சிருக்கீங்களா, எங்க வச்சிருக்கீங்க, கைகள் எங்க வச்சிருக்கீங்க, கால்கள் நீட்டி இருக்கா, மடக்கி இருக்கா. உங்களுடைய முழு உடலும், உடல் உறுப்புகள் அனைத்தையும் கவனிங்க. முதுகு எங்கேயும் சாஞ்சிருக்கா, இல்ல நிமிர்ந்தபடி உட்காந்துருக்கீங்களா, எல்லாத்தையும் கவனிங்க. நீங்க உட்காந்துருக்கிற இடம், பாயில உட்காந்துருக்கீங்களா, இல்ல குஷன்ல உட்காந்துருக்கீங்களா, எதில் உட்காந்துருக்கீங்கன்றத கவனிங்க. நீங்க உட்காந்துருக்க அந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு அழுத்தம் இருக்குன்றத கவனிங்க. முதுகுடைய போர்ஷன் எப்படி இருக்குன்றத கவனிங்க. ஸ்ட்ரெயிட்டா இருக்கா, ஸ்லாண்டிங்கா இருக்கா. கைகள் கோர்த்தபடி வச்சிருக்கீங்களா, இல்ல தனித்தனியா வச்சிருக்கீங்களான்றத கவனிங்க. உங்களுடைய தலைப்பகுதி நிமிர்ந்திருக்கா, இல்ல கொஞ்சம் குனிஞ்சிருக்கான்றத கவனிங்க. கழுத்து ரிலாக்ஸ்டா இருக்கா, இல்ல டைட்டா இருக்கான்றத கவனிங்க.
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு உடலையும் முழுமையாக கவனிங்க. உடலுடைய அமைப்பை கவனிங்க. உங்களுடைய உடல் எந்த பொசிஷன்ல இருக்குன்றத கவனிங்க. உடலுடைய ஒவ்வொரு உறுப்பையும் நல்லா கவனிங்க. உட்காந்துருக்கீங்களா, படுத்திருக்கீங்களா, கைகள் சேர்த்து இருக்கா, தனித்தனியா இருக்கா, கால்கள் எப்படி வச்சிருக்கீங்க, முதுகு நிமிர்ந்து இருக்கா, வளைஞ்சிருக்கா, எதிரையா சாஞ்சிருக்கீங்களா, இல்ல சாயாம இருக்கீங்களா, நீங்க உட்காந்துருக்க இடம் தரையா, பாயா, பெட்ஷீட்டா, சேரா, இல்ல மெத்தையா, என்ன மாதிரியான அழுத்தத்தை நீங்க உட்காந்துருக்க இடம் உங்களுக்கு கொடுக்குது, எல்லாத்தையும் கவனிங்க. உடல் அசைக்கணும் போல இருந்துச்சுன்னா அசைக்கலாம். அசைக்கும் போது நீங்க உடலை அசைக்கிறீங்கன்ற கவனத்தோட அசைக்கணும். இப்ப கால்களை மாத்தி உட்காரணும்னு நினைச்சீங்கன்னா முழு கவனத்தோட அந்த கால்களை எடுத்து மாத்தி உட்கார்றத கவனிக்கும். கைகள் அசைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அசைக்கிறீங்கன்ற ஒரு அவேர்னஸோட அதை அசைக்கணும். கொஞ்சம் நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்னா நீங்க நிமிர்ந்து உட்காடுறீங்கன்ற அந்த அவேர்னஸோட நிமிர்ந்து உட்காரணும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரணும்னா அந்த நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்க. நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரும் போது உடலுடைய எந்தெந்த பகுதிகள்லாம் அசையுதுன்ற கவனத்தோட அசைக்கணும். உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் கம்ப்ளீட் அவேர்னஸோட நடக்கணும். நீங்க எச்சில் முழுங்குறதா இருந்தா கூட அவேர்னஸோட அந்த எச்சில் முழுங்கணும். உடலுடைய அசைவுகளை முழுமையா கவனிங்க. உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடலுடைய ஒவ்வொரு பகுதியும் எங்கெங்கெல்லாம் என்னென்ன உணர்வுகள் இருக்குன்றத கவனிங்க. உடம்பு அசைக்கிறீங்கன்னா எந்தெந்த பகுதிகள்லாம் அசையுதுன்றத கவனத்தோட அசைக்கணும். உங்க அவேர்னஸ் இல்லாம உடல்ல ஒரு சின்ன பகுதி கூட அசையக்கூடாது. முழு கவனத்தோட அந்த அசைவு இருக்கணும். நீங்க நிமிர்ந்து உட்கார்ந்தாலும் சரி, கைகளை அசைச்சாலும் சரி, கால்களை மாத்தி உட்கார்ந்தாலும் சரி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்தாலும் சரி, உடல்ல ஏற்படுற ஒவ்வொரு சின்ன அசைவுகளும் கழுத்தை நீங்க சாய்ச்சாலும் கழுத்தை நீங்க அசைச்சாலும்
ஒவ்வொரு சின்ன அசைவுகளையும் முழு கவனத்தோட செய்யணும். ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழு உடலையும் கவனத்தோட நீங்க அசைவுகள் கொடுக்குறீங்க. உங்களுடைய தலையா செஞ்சாலும் சரி, கால் விரல் செஞ்சாலும் சரி, முழு கவனத்தோட தான் அந்த அசைவு ஏற்படும். உடல்ல ஏதாவது ஒரு பகுதியில அழுத்தமோ இறுக்கமோ இருக்கான்றதையும் கவனிங்க. எங்கேயாவது ஒரு டைட்னஸ் இல்லை ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கான்றதை கவனிங்க. உடல்ல ஏற்படுற ஒவ்வொரு அசைவுகளையும் முழுமையா கவனிங்க. உடலுடைய அமைப்பு, உங்களுடைய தலை எங்க இருக்கு, கழுத்து எங்க இருக்கு, ஷோல்டர்ஸ் எப்படி இருக்கு, கைகள் எங்க வச்சிருக்கீங்க, கால்கள் எங்க இருக்கு, எல்லாத்தையுமே நல்லா கவனிங்க. இன்ச்சா கவனிங்க. உங்களுடைய உடல் எந்த பொசிஷன்ல இருக்குன்றதை நல்லா கவனிங்க. ஒவ்வொரு தடவையும் எண்ணங்கள் வந்துட்டு போகும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் கவனம் இந்த உடல்லையே இருக்கட்டும். உடலை கவனிக்கிறீங்க. உடலுடைய ஒவ்வொரு உறுப்பையும் கவனிக்கிறீங்க. உடலுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் வேற சிந்தனைகள் போகும்போதெல்லாம் மீண்டும் மீண்டும் கவனம் உடல்லையே இருக்கட்டும். உடலை முழுமையா கவனிக்கிறீங்க. உடல்ல ஏற்படுற சின்ன சின்ன அசைவுகளை கூட கவனிக்கிறீங்க. உங்களுடைய கவனம் இல்லாம ஒரு சின்ன அசைவு கூட ஏற்படாது.
உங்களுடைய உச்சம் தலை, உங்களுடைய முகம், உங்களுடைய கழுத்து, உங்களுடைய தோள்பட்டை, உங்களுடைய 2 கைகள், உங்களுடைய மார்பு, வயிறு, முதுகு, இடுப்பு, தொடை, முட்டி, கால், கணுக்கால், கால் பாதம், விரல்கள், முழு உடலும் உங்களுடைய கவனத்துக்குள்ளார இருக்கு. உங்களுடைய உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும், தலை முடியில இருந்து கால் நகம் வரைக்கும் உங்க கவனத்துக்குள்ளார இருக்கு. It is under your observation, under your complete observation. உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் முழுமையா கவனிக்கிறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு பகுதியும் கவனிக்கிறீங்க. ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸோட இருக்கீங்க. இந்த உடலுக்குள்ளர அந்த மூச்சு உள்ள வந்துட்டு போறதையும் கவனிக்கிறீங்க. இந்த உடல்ல இந்த மார்பு பகுதி, இந்த மார்பு பகுதிக்குள்ளர அந்த நுரையீரல் இருக்கு. அந்த நுரையீரலுக்குள்ளர மூச்சு வந்துட்டு போகுது, அதையும் கவனிக்கிறீங்க. இந்த உடலை கவனிக்கும் போது உடல்ல இருக்கிற அந்த மார்பு பகுதியை கவனிக்கிறீங்க. மார்பு பகுதியை கவனிக்கும் போது உள்ளுக்குள்ளார இருக்கிற நுரையீரலையும் கவனிக்கிறீங்க. நுரையீரலை கவனிக்கும் போது நுரையீரலுக்குள்ளார மூச்சு வந்துட்டு போறதையும் கவனிக்கிறீங்க. இப்போ உங்களுடைய கவனம் இந்த உடலுக்கும் இந்த அறைக்கும் வரட்டும். நீங்க இந்த ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, அதை கவனிக்கிறீங்க. இப்போ நான் 1ல இருந்து 5 வரைக்கும் என்றேன். 5 சொன்னோன்னே மெதுவாக கண்கள் திறக்கலாம். கண்கள் திறக்கும்போது நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட இருக்கிறத உங்களால உணர முடியும். 1, 2, 3, 4, 5. மெதுவா கைகளை உரசி கண்கள்ல ஒற்றி மெதுவா கண்களை திறக்கலாம். ஸோ இந்த தியானம் காயானுபாசனா, இந்த தியானம் நீங்க எப்போ வேணாலும் பண்ணலாம். இதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீங்க எப்போ வேணாலும் செய்யலாம். நீங்க ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க தியானத்தோட இதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். வேற ஏதோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுக்கு நடுவில் இந்த காயானுபாசனா இதையும் சேர்த்து பண்ணும்போது அந்த தியானத்துடைய அந்த ஒரு எஃபெக்டும் இன்னும் ஜாஸ்தியாயிரும்.
இது தனியா ஒரு தியானமாவும் பண்ணலாம். ஏற்கனவே நீங்க பண்ற பிராக்டிஸோட சேர்த்தும் இதை செய்ய முடியும். வேற எந்த ஒரு விஷயம் செய்யும் போதும் இப்ப நம்ம பண்ண மாதிரி முழு உடல்லையும் உங்களுடைய கவனத்தை வைக்கிறது. தனித்தனியாகவும் வைக்கலாம். ஓவரால் உங்களுடைய பாடியை ஒரு அவேர்னஸோட இருந்து கவனிக்கிறது, அது மாதிரியும் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது அந்த பாடியில அவேர்னஸ் ஜாஸ்தி ஆகிக்கிட்டே வரும். இத ஒரு தியானமா ஒரு இடத்துல உட்காந்து செய்யறதும் சிறப்பு. அதோட த்ரூஅவுட் த டே, நாள் முழுக்கவும் உங்களுடைய உடல்ல முழு கவனத்தை வச்சிருக்கிறதுக்கும் இது பயன் தரும். முடிஞ்சதுன்னா த்ரூஅவுட் த டே உங்க பாடியில அந்த ஒரு அவேர்னஸோட இருக்கிறத பயிற்சி பண்ணி பாருங்க. எப்ப எந்த வேலை செஞ்சாலும் உங்களுடைய உடல் என்ன பண்ணிட்டு இருக்குன்றத கவனிச்சபடியே அதை செய்யறது. இப்ப நீங்க நடக்கிறீங்கன்னா நீங்க நடக்கிறீங்க அப்படின்ற ஒரு உணர்வோட நடக்கிறது. சாப்பிடும்போது சாப்பிடுறீங்கன்ற ஒரு உணர்வோட சாப்பிடுறது. இப்ப சாதாரணமா இருக்கும்போது கைகள் அசையுது அப்படின்னா நீங்க கைகள் அசைக்கிறீங்கன்ற அந்த கவனம் இருக்கணும். உங்களை அறியாமலே கைகள் அசையாம நீங்க உங்களுடைய முழு அவேர்னஸோட கைகள் அசைகிறது. நீங்க ஒரு தலையாட்டுறீங்க அப்படின்னாலுமே கூட ஒரு கம்ப்ளீட் அவேர்னஸோட அந்த தலையாட்டுறது. இது ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்க ஃபாஸ்டா பண்ணாலுமே நீங்க பண்றீங்கன்ற ஒரு அவேர்னஸோட இருந்தா போதும். ஸோ த்ரூஅவுட் த டே உங்க பாடி என்ன பண்ணிட்டு இருக்கு, உங்களோட தலை எங்க இருக்கு, உங்களுடைய கை எங்க இருக்கு, உங்களுடைய கால்கள் என்ன பண்ணிட்டு இருக்கு, நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, நின்றுட்டு இருக்கீங்களா, உங்க ஹோல் பாடியை அந்த உடலுடைய அசைவுகளை கவனிச்சுட்டே இருக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் த்ரூஅவுட் த டே இதை நீங்க கவனத்தோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த விழிப்புணர்வு அப்படின்றது பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகும். இந்த அவேர்னஸ் நல்லா டெவலப் ஆகிறத உங்களால ஈஸியா உணர முடியும். இதை பயிற்சி பண்ணி பாருங்க, பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு இந்த தியானம் இதோட நிறைவடையுது. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா? பாலகிருஷ்ணன் சார். சார் இருக்கேன் சார், இருக்கேன். அப்படியே இன்டெப்டா போயிட்டேன். சாரி, நல்லா இருந்தது. கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எல்லாரும் அன்மியூட் பண்ணி விடுறேன். எல்லாருமே அன்மியூட் பண்ணி விடுறேன். கொஸ்டின்ஸ் இருந்தா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓவராலா பேசலாம். எல்லாருமே அன்மியூட் பண்ணிட்டேன், நீங்க மியூட் ஓபன் பண்ணி பேசலாம். என்ன கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். கோமதி, உமாதேவி, நிறைய பேர் இருக்கீங்களா? அப்படி லைனா வாங்க. பாலாஜி, KRK, சந்திரா. சார் நல்லா இருந்தது, தேங்க்யூ ஸோ மச். முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மெடிடேஷன் கிளாஸ் நல்லா இன்டெப்டா போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, முடிச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ. நன்றி. நானே வெளியே வந்து டைம் ஆயிடுச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ சார்.